அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்தகுருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே உங்கள் கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்து மிக முக்கியமாக சொல்லணும்னா உங்களுடைய டைம் ஆஃப் பர்த்தை கரெக்ட் பண்ணிட்டு தான் அந்த பலன்களையும் எடுக்க முடியும். அதுதான் கரெக்டான பலன்கள். தோராயமாக சொல்கிறது யார் வேணால் சொல்லலாம், அதில் ஒரு விஷயமே கிடையாது. அது உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்கணுன்னா அந்த கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம், இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பலாம். அதற்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். அக்டோபர் 9 முதல் 15 வரை உள்ள வார ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். ரிஷப ராசி, ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களில் இந்த வாரம் இருக்கப்படுது. ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லுவோம். பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய முன்ஜென்மத்தில் நீங்கள் செய்யக்கூடிய கனகாரியங்கள், நல்ல காரியங்கள், புண்ணிய காரியங்கள், தான தர்மங்கள், இது இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய நிலைமை. பெரிய அளவுக்கு நமக்கு யோகஸ்தானம் சொல்லுவோம். நிறையா பேருக்கு அரசாங்க பதவி பிராப்தமாகவும் கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்கும், அப்பாவுடைய சொத்து முன்னோருடைய சொத்து வந்து சேரும், உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லேருந்து வெளியே வருவீங்க. நேச்சுரலாகவே ஒரு இன்ஸ்டிங் இருந்துகிட்டே இருக்கும், இதுதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு யூகம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இந்த வாரம் பிறக்கப்படுறது. ரொம்ப முக்கியமாக சொல்லலாம் அதை. அதே மாதிரி 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தை ஸ்தானம்னு சொல்லுவோம். அதை கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான லிட்மஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் கெமிஸ்ட்ரியில். பார்த்திங்கன்னா இது நடக்குமா நடக்காதான ஒரு சின்ன ஒரு பேப்பர் எடுத்து டெஸ்ட் பண்ணால் கலர் மாறிடும். அந்த மாதிரி சந்திரனுடைய சஞ்சாரம் குருச்சந்திர யோகம், அதாவது கஜகேசரி யோகம் உங்கள் லக்னத்திலே விழுகப்படுறது. உங்கள் லக்னத்தில் குருச்சந்திர யோகம் விழும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வண்டி வாகனங்கள் பிராப்தம், கோல்டு வாங்குவீங்க, சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்கள் பண்ணி வைக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். நிறையா பேருக்கு வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி கைகூடி வரும். ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜோராக இருக்குன்னு சொல்லலாம். சரி, அதை ரெண்டாவது விட்டோம்னா செவ்வாய் சந்திரனுடைய சேர்க்கையும் உங்களுக்கு ஏற்படப்படுறது. செவ்வாய் சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு வந்து லக்னத்தில் ஏற்படப்படுறது. கஜகேசரி யோகம் 11ஆம் இடத்துல ஏற்படப்படுறது. திடீர் ப்ரமோஷன் வரும் ஒரு சில பேருக்கு. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த சகோதரன் சகோதரிகளுடைய வீட்டில் வந்து கல்யாணம் நடக்கும், ஒரு ப்ரமோஷன், ஒரு கிஃப்ட் வரும், உதவித்தொகை, ஊக்கத்தொகை, ஒரு சில பேருக்கு சம்பள உயர்வு, போனஸ்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறதோட கொஞ்சம் பெட்டராக வந்து மன மகிழ்ச்சி தரக்கூடிய, சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். விவசாயிகளுக்கு அமோகமான காலகட்டங்கள், நல்ல பொருளாதார ஏற்றம் உண்டு. ஒரு சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்குறதோட பெட்டராகவே நடக்கும்னு சொல்லலாம். அதுவும் ரொம்ப முக்கியமாக கிருத்திய நட்சத்திரக்காரங்களுக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் சம்பள உயர்வு ஏற்படும். மிகப்பெரிய திருப்தியை காணக்கூடிய ஒரு நிலைமையில் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும் பொழுது 90% இருக்குது, பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது 70% இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உக்ர காளி தெய்வம் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியான் நிறம் பொன் நிறம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.